நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணி நாங்கள் தலைமை தாங்குகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குது. அந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 5 பேர் குழு போட்டிருக்காங்க. பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற கட்சிகளே நிறைய இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்து தேர்தலை சந்திப்போம். தேர்தலுக்கு அப்புறம் நிலவரத்தை பொறுத்து இதெல்லாம் பண்ணலாம். அதனால் என்ன அந்த 5 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்றத அந்த 5 பேர் குழுவில் நான் இல்லை. நான் அந்த 5 பேர் குழு அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது சொல்கிற இடத்துல நான் இல்லை. ஆனால் இந்த எதிர்பார்ப்புன்றது யதார்த்தமான எதிர்பார்ப்பு. 30 நாளைக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தியை சந்திக்கல அப்ப காங்கிரஸ் தலைமை எல்லாமே மறுத்தீங்க. ஆனா நேத்து அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் விஜய் சந்திச்சேன் சொல்லுங்க. இது பாருங்க, காங்கிரஸ் தலைமையே இப்படி இரட்டை முடிவு எடுக்குதுன்னு. காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி. அஃபிஷியலாக நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தவிர வேறு எந்த கட்சியோடும் அஃபிஷியலாக எங்கள் பேச்சுவார்த்தை கிடையாது. எங்கள் கட்சியில் பல பேர்கிட்ட பேசுவாங்க. அவங்களுடைய பர்சனல் நான் கூட நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். எனக்கு வந்து எனக்கு ஏடிஎம்கேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பிஜேபியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு சீமான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும். நான் எல்லார்ட்டையும் தான் பேசுகிறேன். நான் பிளேனில் பேசுகிறேன், வெளியே பார்க்கும்போது பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் பேசுகிறேன். அதனால் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாதுல்ல. அது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த நபர் நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸ் பேர் கிடையாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நியமித்த பிரதிநிதி கிடையாது. அவர் போய் பேசினார்னா தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம். அது அவர் பாருங்கள் ஒன்று சொல்லி கேளுங்க. காங்கிரஸில் பல விங் இருக்குது. எங்களுக்கு விவசாயி விங்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓபிசி விங்குன்னு இருக்குது, மகிழா விங் இருக்குது, யூத் காங்கிரஸ் இருக்குது. இந்த மாதிரி எனக்கே தெரியாது எல்லா விங்கும். சில சமயம் புதுசாக விங்கு கூட உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விங்குக்கு அவர் பிரதிநிதியாக இருக்கார தவிர அவர் ஒன்றும் கட்சிக்கு ஒன்றும் ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய நிலையில் அவர் கிடையாது. 30 நாளைக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தியை சந்திக்கல அப்ப காங்கிரஸ் தலைமை எல்லாமே மறுத்தீங்க. ஆனா நேத்து அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் விஜய் சந்திச்சேன் சொல்லுங்க. இது பாருங்க, காங்கிரஸ் தலைமையே இப்படி இரட்டை முடிவு எடுக்குதுன்னு. காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி. அஃபிஷியலாக நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தவிர வேறு எந்த கட்சியோடும் அஃபிஷியலாக எங்கள் பேச்சுவார்த்தை கிடையாது. எங்கள் கட்சியில் பல பேர்கிட்ட பேசுவாங்க. அவங்களுடைய பர்சனல் நான் கூட நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். எனக்கு வந்து எனக்கு ஏடிஎம்கேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பிஜேபியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு சீமான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும். நான் எல்லார்ட்டையும் தான் பேசுகிறேன். நான் பிளேனில் பேசுகிறேன், வெளியே பார்க்கும்போது பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் பேசுகிறேன். அதனால் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாதுல்ல. அது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த நபர் நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸ் பேர் கிடையாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நியமித்த பிரதிநிதி கிடையாது. அவர் போய் பேசினார்னா தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம். அது அவர் பாருங்கள் ஒன்று சொல்லி கேளுங்க. காங்கிரஸில் பல விங் இருக்குது. எங்களுக்கு விவசாயி விங்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓபிசி விங்குன்னு இருக்குது, மகிழா விங் இருக்குது, யூத் காங்கிரஸ் இருக்குது. இந்த மாதிரி எனக்கே தெரியாது எல்லா விங்கும். சில சமயம் புதுசாக விங்கு கூட உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விங்குக்கு அவர் பிரதிநிதியாக இருக்கார தவிர அவர் ஒன்றும் கட்சிக்கு ஒன்றும் ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய நிலையில் அவர் கிடையாது. இந்த வேலையே இந்த பிஜேபிக்கு வந்து சரித்திரத்தை போய் திருத்திகிட்டே இருக்கிறது தான் வேலை. யாரும் ஆட்சி மாற்றம், வெள்ளைக்கார ஆட்சி போயிட்டு இந்தியா ஆட்சி வரத்துக்கு ஒன்றும் செங்கோலை கையில் கொடுத்து ஆட்சி மாற்றம்லாம் நடக்கலை. நம்ம இப்போ எனக்கு வந்து 10 துண்டு கொடுத்தாங்கல்ல, இந்த 10 துண்டு கொடுத்தாங்களே இந்த இடத்துல, இது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் துண்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏதோ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க நேரு விட்டு ஒரு செங்கோலை கொடுத்தாங்க. அவர் போய் அது மியூசியமில் வச்சார். ஆட்சி மாற்றம் மவுண்ட் பேட்டன் வந்து ஒன்றும் செங்கோலை கையில் ஒன்றும் நேரு விட்ட கொடுத்து இதுக்கப்புறம் இந்த ராணியோட ஆட்சி போயிடுச்சு, இனிமேல் ராஜாவோட ஆட்சி போயிடுச்சு, உங்கள் ஆட்சி வந்திருக்குலாம் சொல்ல முடியல. அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை. அப்படிலாம் சரித்திரத்தில் அந்த மாதிரி நடக்கலை. இவங்க சரித்திரத்தை திரிக்கிறத அவங்க வேலையே ஒன்று. கத்துக்கிறேன்னு சொன்னார். போன தடவை 10 வருஷத்துக்கு முன்னாடி வரவன் கத்துக்கலன்னா கத்துக்கலையா? திருக்குறளுக்கு உரை எழுதிட்டாருன்றீங்க, இப்போ கத்துக்கலன்றீங்க தமிழை. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அவங்கள போய் கேட்கணும். அவங்க வந்து என்ன காரணத்துக்காக இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவங்கள கேட்கணும். அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கார். அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டில் போய் எல்லா வாதத்தையும் படித்தார். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு நேற்று பேப்பர் படிச்சுட்டு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கோர்ட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆர்கியூ பண்ணுறாங்க. எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் சென்சார் போர்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்கவும் போகிறதில்ல. அதனால் அதுக்கப்புறம் போய் இதில் என்ன அவங்களுக்கு சென்சார் போர்டுக்கு இதில் வந்து அப்ஜெக்ஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது அவங்களுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் சென்சார் போர்டுக்கும் இருக்கிற விஷயம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. எத்தனையோ படம் சென்சார் போர்டு நிறுத்தியிருக்கு சார். எத்தனையோ படத்தை சென்சார் போர்டு நிறுத்தியிருக்கு. இது வந்து ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார் அரசியல் இருக்கிறதுனால வருது. சென்சார் போர்டு எல்லா படத்துக்கும் உடனே கொடுத்துட்றாங்களா என்ன? எந்த படத்துக்கும் சென்சார் போர்டு வந்து அப்ளிகேஷன் போட்ட உடனே நிறுத்தினதே கிடையாது. இது நியாயம் இல்லையா எனக்கு தெரியாது. அதுக்கு தானே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க.
நான் அந்த படத்தை பார்க்கல, இந்த படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, சென்சார் போர்டு என்ன அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பேப்பரில் படித்த செய்தி மட்டும்தான். மற்ற மாநிலத்துக்கு அமித்ஷா சென்றா தமிழர்களையோ பற்றி விமர்சிக்கிறதோ, இங்கே வந்தால் தமிழருக்கு முயற்சி பேசுவதோ எப்படி பார்க்குறீங்க? சரி, இது வந்து இப்போ நீங்கள் மோதியை பாருங்கள். பிரதமர் மோடி வந்து பீகார் எலெக்ஷன் போது என்ன சொன்னார்? பீகார்காரனை எல்லாம் அடிக்கிறாங்க தமிழ்நாட்டில்னு சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னார்? தமிழ் கற்றுக்காது எனக்கு பெரிய துரதிருஷ்டம், தான் கற்றுக்கணும் ரொம்ப பெரிய வருத்தப்படுறேன்னாரு. இன்னும் அடுத்த 4 மாதத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு காலையில் இட்லி சூடான சட்னி எங்களுக்கு தோசை தான் பிடிக்கும், எங்களுக்கு ராத்திரி தூங்கணும்னா நாங்கள் வேட்டி கட்டி தான் தூங்குவோம், நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னா பாரதியார் பாட்டு தான் கேட்குறோம், எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டு தான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது கூட எங்களுடைய ஹெட்ஃபோனில் நாங்கள் வந்து இந்த திருக்குறளை வந்து அப்படியே ஒலிச்சிட்டே இருக்கோம், எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து இதுதான், செட்டிநாடு சிக்கன் சொல்ல முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் செய்வோம் என்ன சொல்லினா அதையும் சொல்லியிருப்பாங்க. இதுதான் சொல்லுவாங்க, 4 மாதத்துக்கு இதான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து கட்டமைப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. இப்போ கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கு கட்சி தலைமைகள் எதுவும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ணுறது அவங்க பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிராஸ்டிக்காக நிறையா பண்ணணும், அவங்க பண்ணுறது பண்ணுறாங்க. என்னை விட புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஐடியா அப்படி நடக்குதெல்லாம், அவ்வளோதான். கிளின்டன், ட்ரம்ப்பு 30 நாளைக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தியை சந்திக்கல அப்ப காங்கிரஸ் தலைமை எல்லாமே மறுத்தீங்க. ஆனா நேத்து அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. நான் விஜய் சந்திச்சேன் சொல்லுங்க. இது பாருங்க, காங்கிரஸ் தலைமையே இப்படி இரட்டை முடிவு எடுக்குதுன்னு கேக்குறேன். காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி. அஃபிஷியலாக நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தவிர வேறு எந்த கட்சியோடும் அஃபிஷியலாக எங்கள் பேச்சுவார்த்தை கிடையாது. எங்கள் கட்சியில் பல பேர்கிட்ட பேசுவாங்க, அவங்களுடைய பர்சனல். நான் கூட நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். எனக்கு ஏடிஎம்கேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிஜேபியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு சீமான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும். நான் எல்லார்ட்டையும் தான் பேசுகிறேன், நான் பிளேனில் பேசுகிறேன், வெளியே பார்க்கும்போது பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் பேசுகிறேன். அதனால் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாதுல்ல, அது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த நபர் நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸ் பேர் கிடையாது, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நியமித்த பிரதிநிதி கிடையாது. அவர் போய் பேசினார்னா தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம். அது அவர் பாருங்க ஒன்று சொல்லுங்க. காங்கிரஸில் பல விங் இருக்குது. எங்களுக்கு விவசாயி விங்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஓபிசி விங்குன்னு இருக்குது, மகிழா விங் இருக்குது, யூத் காங்கிரஸ் இருக்குது. இந்த மாதிரி எனக்கே தெரியாது எல்லா விங்கும். சில சமயம் புதுசாக விங்கு கூட உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விங்குக்கு அவர் பிரதிநிதியாக இருக்காரே தவிர அவர் ஒன்றும் கட்சிக்கு ஒன்றும் ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய நிலையில் அவர் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.